Hello everyone, good afternoon, good evening. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் லைவுக்கு வந்திருக்கோம், அவர் ஃபேஸோட லைவுக்கு வந்திருக்கோம் இல்லையா? ரைட். ஒரு சின்ன டெக்னிக்கல் இஷ்யூ ஆகிடுச்சு, ஒன்றும் இல்லை. இதை நம்ம எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன சேஞ்சஸ் பின்னாடி நடந்துச்சு, அதனால் டைம் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே பிரியா வந்து டென்ஷன் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன், சாரிங்க. குட் ஆஃப்டர்நூன் பிரியா, ஜேம்ஸ், சசி, ரேகா அண்ட் ஆர்த்தி, சரளா, வனிதா. குட் ஆஃப்டர்நூன்ப்பா. ஸோ ஜேம்ஸ் கேட்டிருக்காரு, என்ன சார் எதுக்கு புதுசாக சேனல், என்ன பர்பஸுக்குன்னு கேட்டிருக்காரு இல்லையா? நல்ல விஷயம், நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி, இது நம்மளோட என்ன பண்ண முடியலன்னு சொன்னீங்கன்னா, இந்த லைவ் கொண்டு போக முடியல. நிதி அமைச்சர் மாதிரி வந்திருக்கேன்னா சந்தோஷம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை பார்க்குறேன் இல்லையா? அதனால் வந்து வரும்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, நான் எது பேசினாலும் ஆதாரத்துடன் தான் பேசுவேன் அப்படின்றார்ல, அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. சந்தோஷம். மோகனப்பிரியா, குட் ஆஃப்டர்நூன். சேனலில், நம்ம ஓல்டு சேனலில் லைவ் போக முடியல, அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, லைவ் போகிறதுக்காக நிறைய பேர் வந்து நம்மளை லைவில் தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ லைவ் கொண்டு வாங்க சார், அதுதான் வந்து பெட்டராக இருக்கும், அது நல்லா போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு இன்ட்ராக்ஷன் இல்லை அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான், எல்லாருக்காகவும் நம்ம வந்து லைவ், அதுக்காக அடா 247 தமிழ் 2.0 அப்படின்னு ஒரு சேனலை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரைட்டா? ஃபைன், ஓகே. எல்லாருக்கும் குட் ஈவினிங்ப்பா. நண்பர்கள் எல்லோரும் லைவுக்கு கொண்டு வந்துருங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் லைவுக்கு வந்திருக்கோம், மக்களும் வந்துட்டாங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். ரைட், நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ பட்ஜெட் 2021 நேற்று நடந்தது இல்லைங்களா? எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்திய அளவில் முதலாக ஒரு பட்ஜெட்டை வந்து மத்திய அரசாங்கம் வெளியிடுவாங்க. அவங்க வெளியிட்டதன் பிறகு அந்தந்த மாநில அரசாங்கங்கள் அதனுடைய பட்ஜெட்டை வெளியிடுவாங்க. ஸோ முதல் வார்த்தையே மிக மிக தவறான ஒரு வார்த்தை, அதில் வந்து ஆரம்பிக்க போகிறோம். தப்பான வார்த்தையிலேருந்து அந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்ன சார் தப்பான வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, பட்ஜெட் 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 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பட்ஜெட் அப்படிங்கிற வார்த்தை இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எங்கேயுமே கிடையாது. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியல் அமைப்பில் எங்கேயுமே கிடையாது சார். வேறு எப்படி தான் சார் இருந்தது, இது வேறு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய பேர் நம்ம வந்து கிளாஸில் அடிக்கடி சொல்லியிருக்கிறோம், ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், ஆண்டு நிதிநிலை அறிக்கை. வெரி குட் கேசவன், சூப்பருங்க, கிரேட் கிரேட். ஜேம்ஸ், சூப்பர். இப்படி தான் கொடுத்துருப்பாங்க, ரைட்டா? ஓகே. ஸோ எதுக்காக நம்ம இதை சொல்ல ஆரம்பிக்கிறோன்னா, நேற்று வந்து நம்மளுடைய பார்லிமெண்ட்டில் இந்த பில்லு வந்து தாக்கல் பண்ணாங்க. இன்றைக்கி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பில்லு ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குது. இதை பற்றி நம்ம நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு பேசுவோம். தமிழ்நாடுனுடைய பட்ஜெட்டை பற்றி, ஆண்டு நிதிநிலை அறிக்கை அப்படிங்கிறது தான் தமிழில். இதை நம்ம நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய பட்ஜெட்டை பற்றி நம்ம பேச போகிறோம், சரியா? ஓகே. ஆர்த்தி டவுட் சொல்லியிருக்காங்க, ரைட், அவங்கள செக் பண்ணிடலாம். தமிழ்நாடு மெகா பேக் ஆக்டிவ் பண்ணேன் சார், பே பண்ணிட்டேன், பட் இமெயில் வரல, என்ன பண்ணுறேன்? ஓகே, நீங்கள் மெசேஜ் கூட கொடுத்துருந்தீங்க, நான் கவனிக்கல, நானும் பார்க்கல. நான் கண்டினியூஸாக பெய்ட் பேட்ச்லேருந்து நேராக அப்படி வந்துட்டேன், நல்லா கவனிக்கல நான். ஓகே ஓகே, மெயில் வரும், ஒன்றும் இஷ்யூ கிடையாது. நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன், கிளாஸ் முடிச்சுட்டு நான் உங்கள்கிட்ட பேசலாம், சரிங்களா? கிளாஸ் முடிச்சுட்டு நான் பேசுகிறேன், சொல்கிறேன் உங்களுக்கு. ரைட்டு, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு விஷயம், நம்மளுடைய பட்ஜெட், நம்ம வந்து ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது நம்ம சிம்பிளாக மக்கள் எல்லாம் சொல்கிறாங்கல்ல, பயன்படுத்துகிறாங்கல்ல, பேச்சு வழக்கில் இருக்கிற மொழியான பட்ஜெட்டை நம்ம பயன்படுத்தலாம், பட்ஜெட். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த ரயில்வே எக்ஸாம் பற்றி ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ண நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். நாளைக்கு வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டு, நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச எனக்கு நல்லா தெரிஞ்ச ஸ்டூடெண்ட் வந்து நாளைக்கு எக்ஸாம் எழுதுகிறாங்க. நாளைக்கு எக்ஸாம் அவங்க வந்து முடிச்சுட்டு ஃபஸ்ட் பேட்சே முடிக்கிறாங்க எக்ஸாமு. அவங்க முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் 1 o'clock நான் கால் பண்ணி அவங்கள்ட்ட விஷயத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு, நாளைக்கு 3 o'clock, நாளைக்கு மதியானம் 3 மணிக்கு நம்ம இதை பற்றி பேசலாம், சரிங்களா? நம்ம அந்த இந்த என்டிபிசி எக்ஸாமினுடைய முக்கியமான ரிவ்யூ பற்றி நாளைக்கு நம்ம பேசலாம். எக்ஸாம் எப்படிலாம் போயிட்டு இருக்குது, கட் ஆஃப் என்னெல்லாம் வர சான்ஸ் இருக்குன்றது நாளைக்கு நம்ம பேசலாம். இன்றைக்கி நம்ம பட்ஜெட் பற்றி மட்டும் பேசலாம். ஓகே. ஸோ பட்ஜெட் இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நேற்று நாள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். நேற்று டே என்னென்னு பார்த்தீங்கன்னா February 1.
ஸோ February 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் டே ஆர் பட்ஜெட் டேட் எப்படின்னா சொல்லலாம், பட்ஜெட் தினம் அப்படிங்கிறது. ரைட்டு. பட்ஜெட்டை யார் தான் முதல்ல கொண்டு வர முடியும், எப்போவுமே கொண்டு வர முடியும், பார்லிமெண்ட்டில் கொண்டு வர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் கொண்டு வர முடியும்? ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஃபினான்ஸ் மினிஸ்டர். ரைட்டு. இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் இப்போ யார் இருக்காங்க? நிர்மலா சீதாராமன். அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, தமிழ் பெண். நிர்மலா சீதாராமன். இவங்க யார்? ஃபினான்ஸ் மினிஸ்டர். அதெல்லாம் தெரிஞ்சது தானே. ப்ளஸ் இவங்க ஒரு ராஜ்யசபா எம்பி, ராஜ்யசபாவினுடைய எம்பி. அப்போ என்னன்னா இவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க கிடையாது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி இவங்க கிடையாது. கரெக்டா? சரி, அப்போ இவங்க ஹவுஸ் எந்த ஹவுஸில் இருக்கணும்? இவங்க எந்த ஹவுஸில் இருக்கணும்? ஜேம்ஸ் வேண்டாம், பப்ளிக்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேண்டாம். ஓகே. ஓகே, வரேன். உங்களோட கொஸ்டின் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுறேன். நான் எழுதுறது உங்களுக்கு தெரியலையாப்பா? ஸ்க்ரீனில் வரலையா? அஜிஜோ. அதான் எழுதிட்டு இருக்கிறேன், என்ன எதுவுமே காணாமன்னு தேடிட்டு இருக்கிறேன் நான். ஓகே. ஸோ இப்போ தெரியுதா? இப்போ தெரியுதா? ரைட். ஓகே, போகலாம். ஸோ நிர்மலா சீதாராமன் ஃபினான்ஸ் மினிஸ்டர், ராஜ்யசபா எம்பி. ஸோ இவங்க ராஜ்யசபாவில் இருந்தால் கூட பட் இந்த பில்லை இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எங்கே தான் பண்ணி ஆகணும்? லோக்சபாவில் தான் பண்ணணும். லோக்சபாவில் தான் இந்த பில்லை கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ரைட். அடுத்தது இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் சூப்பரான கொஸ்டின் கேட்டிருந்தீங்க பிரியா சுகுமார். இட் ஷுட் பி அப்ரூவ்ட் பை பிரசிடென்ட் பிஃபோர். முன்னதாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் இதுக்கு ஒப்புதல் கொடுத்துருப்பாரு. இது அந்த மரபு அப்படின்னு சொல்லுவாங்க, ட்ரெடிஷன். மரபுப்படி நம்ம ஒரு மசோதாவை கொண்டு வரோம்னு சொன்னால் அந்த மசோதா கண்டிப்பாக குடியரசுத் தலைவரால் முன்னதாக அது ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக இருக்கும். ரைட்டு. ஸோ பட்ஜெட் பற்றி பேசக்கூடிய இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய பார்ட் என்ன பார்ட்டுப்பா? எத்தனாவது பாகம்? பார்ட் 5, த யூனியன். கரெக்டுங்களா? இதில் 52ல் ஆரம்பித்து 151 வரைக்கும் ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஆர்டிகல்ஸ் இதுலேயும் முக்கியமாக நம்ம இந்த ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் எத்தனாவது ஆர்டிகல்? 112வது ஆர்டிகல். கரெக்டுங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு ப்ரீ இண்டிபெண்டன்ட், போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது சுதந்திரத்திற்கு முன்பாக, சுதந்திரத்துக்கு பிறகு இவங்களுடைய
நிதி அமைச்சர் யாரு? கேசவன். வாட் இஸ் த ரோல் இன் பிஎம் இன் திஸ் ஃபினான்ஸ் ரிப்போர்ட் சார்? பிரதமருக்கும் நிதி மசோதா அதாவது ஆண்டு நிதிநிலை அறிக்கைக்கும் என்ன சார் வித்தியாசம், என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறாரு. என்ன விஷயம் இருக்குது ரெண்டு பேருக்குள்ளார அப்படின்னு கேட்குறாரு. பிரதமரோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிதி அமைச்சர்கிட்ட சொல்லுவார். ஒவ்வொரு போர்ட்ஃபோலியோவை பிரிச்சிருவாங்க. ஒவ்வொரு துறை சார்பாக பிரித்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒரு துறை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தான் நிதித்துறை ஒரு நபர்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த நபர் இந்த நிதி சம்பந்தமான விஷயங்களை உற்பத்தி பண்ணி உருவாக்கி பிரதமர்கிட்ட ஆலோசனை பண்ணுவார். அதை விட்டால் கிச்சன் கேபினெட் அப்படின்னு சொல்லிட்டு அது இருந்ததுன்னா, கிச்சன் கேபினெட்னு ஒன்று இருந்ததுன்னா அதுக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சமையலறை அமைச்சரவை நம்மளோட கிளாஸில் நான் எடுத்துருக்கிறேன். த பிரைம் மினிஸ்டர் ப்ளஸ் 2 to 4 மெம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட் மெம்பர்ஸ் அதை இருப்பாங்க. அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கேபினெட் அமைச்சரவையினுடைய முக்கியமான அங்கம் கேபினெட் அமைச்சரவை, அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் விஷயத்தை கேட்பாங்க. அதே மாதிரி பிரதமரும், பிரைம் மினிஸ்டர் ஆல்சோ எ மினிஸ்டர், பிரதமரும் ஒரு வகையான அமைச்சர். அதனால் அமைச்சர் பிரதம அமைச்சர்கிட்டையும் கேட்பாங்க நிதி அமைச்சர். அப்போ பிரதமர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி அவருடைய சஜஷன்லாம் கொடுப்பார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்க்கலாம், இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார். அவங்கள்ட்ட இருந்து அந்த அட்வைஸை கேட்டுக்கிட்டு பட் ப்ராப்பராக இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஓகே, ஸோ இதுதான் பிரைம் மினிஸ்டரோட ரோல், அவருடைய அட்வைஸ் கொடுக்கறது. சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், 1946 செப்டம்பர் 2 பார்த்தீங்கன்னா இன்டரிம் கவர்மெண்ட்டு ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இன்டரிம் கவர்மெண்ட் யாரோட தலைமையில்? ஜவஹர்லால் நேரு தலைமையில். அவர் தான் பிரதமராக இருப்பார். கரெக்டுங்களா? அதிலிருந்து இந்த 1947 ஆகஸ்ட் 15 வரைக்கும் நம்ம சுதந்திரம் வாங்கும் வரையில் யார் நிதி அமைச்சராக இருந்தாங்க? நான் எஃப்எம்னு எழுதுகிறேன், ஃபினான்ஸ் மினிஸ்டர். யார் நிதி அமைச்சராக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியாகத் அலி கான். ஸோ இவர் தான் இந்தியாவினுடைய சுதந்திரம் அடைவதற்கு முன்பதாக இருந்த ஒரு நிதி அமைச்சர், லியாகத் அலி கான். கரெக்டுங்களா? ஓகே. அப்புறம் இந்தியாவுக்கு நல்லபடியாக ஒரு போராட்டம்லாம் பண்ணி சுதந்திரம் கிடைச்சிருச்சு. ஆகஸ்ட் 15, 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்குது. இதுக்கப்புறம் இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர் யார்? இந்தியாவினுடைய முதல் நிதி அமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கே ஷண்முகம் செட்டியார். ஷண்முகன் செட்டி. ரைட்டுங்களா? இவர் தான் இந்தியாவினுடைய முதல் நிதி அமைச்சர். அதே மாதிரி முதல் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணதும் இவர் தான். சுதந்திர இந்தியாவில் முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் ஆர்கே ஷண்முகம் செட்டி அவர்கள். அடுத்ததாக ஃபஸ்ட்டு விமன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாருப்பா? முதல் பெண் நிதி அமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் இந்திரா காந்தி அப்படின்னு சில விஷயம் தெரியும். சில பேர்லாம் நிர்மலா சீதாராமன் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. கிடையாது, முதல்ல இந்திரா காந்தி. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் மொரார்ஜி தேசாய் இந்த ஆட்சியிலேருந்து வெளியில் இந்த அரசுக்கு எதிராக போர்க்குடி தூக்குவார். அதனால் இவங்களால் அந்த விஷயத்தை செய்ய முடியாது. அப்போ அந்த நிதி அமைச்சர் பதவி காலியாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு 1970 to 71 பட்ஜெட்டை யார் தான் தாக்கலே பண்ணியிருப்பா? நம்ம இந்திரா காந்தி தான் தாக்கலே பண்ணியிருப்பாங்க. ஸோ 71 அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணது யாருன்னா இந்திரா காந்தி. வெரி குட் மோகனப்பிரியா அண்ட் செந்தமிழ் செல்வன். ஷண்முகம் செட்டி. ஓகே, இந்திரா காந்தி தான் முதல் பெண் நிதி அமைச்சராக இருந்தாங்க. பட் என்ன பண்ணாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த போர்ட்ஃபோலியோவை இந்த டிபார்ட்மெண்ட்டை வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டாங்க. அடுத்தது நாம் பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு ஃபுல் டைம் விமன் ஃபினான்ஸ் மினிஸ்டர். முதல் முழு நேர பெண் நிதி அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் நிர்மலா சீதாராமன்.
முதல் முழு நேர பெண் நிதியமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன். ரைட். இதில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் கிட்டத்தட்ட 47 பிறகு 2021, இது ஒரு 21, அது ஒரு 3, 24, நடுவு ஒரு 50, 74 வருஷத்துக்கு அப்புறம் 78 இயர்ஸில் ஃபஸ்ட் டைம் பேப்பர்லெஸ் பட்ஜெட், காகிதம் இல்லாத ஒரு பட்ஜெட்டை வாசித்தாங்க. அப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பட்ஜெட். ஸோ இது வந்து இந்த பேடுன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஐபேடு, அந்த மாதிரி ஒரு பேடில் கொண்டு வந்து இந்த அம்மா வந்து வாசிச்சுட்டு போனாங்க. அதே மாதிரி இந்த லாஸ்ட்டு இந்த 4 இயர்ஸாக 5 இயர்ஸாக நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான நேரம், அதாவது 150 ஹார்ஸ், 1 மணி நேரம் 50 நிமிடங்களை இந்த உரைக்கு அவங்க எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த உரையினுடைய முக்கிய அம்சங்கள் இது எல்லாமே. ரைட்டுங்களா? அடுத்தது வழக்கம் போல் ஒரு திருக்குறள் சொல்லி ஆரம்பிப்பாங்க. என்ன திருக்குறள் அது? இயற்றலும் காத்தலும், இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. இது வந்து குறள் 385. நீங்கள் டிஎன்பிசிக்கு குரூப் 1க்கு இல்லை வந்து குரூப் 2 படிக்கிறீங்க, இல்லை வந்து இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கொஷின் எல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஆமாம், டேப்லெட் தான், கரெக்டு தான் ஜோசப், கரெக்டுங்க. குறள் 385, அதிகாரம் 39, இறை மாட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரத்திலிருந்து பேசுகிறான். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்து வகுத்தலும் வல்லது அரசு. அதாவது ஒன்று தயாரிக்கிறது, ஒன்று உற்பத்தி பண்ணுறது, அது மட்டும் அரசு கிடையாது. அதை கூட சேர்த்து காக்கணும், அதை பத்திரமா வச்சுருந்து திரும்பவும் மக்களுக்கு கரெக்டான வழியில் பிரித்து கொடுக்கணும். அதுதான் ஒரு நல்ல அரசாங்கத்துக்கு உள்ள எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருக்குறளை வந்து ஒரு மேற்கோள் காட்டி இந்த உரையை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள். ஸோ முதல்ல அவங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேசிய முக்கியமான சில விஷயங்கள் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ண வேண்டியிருக்குது. என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி எக்ஸாமில் கேட்குறதுக்கும் சான்ஸ் இருக்குது, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். கொரோனா, இப்போ கொரோனா நடந்தது இல்லைங்களா, அதனுடைய இறப்பு வீதம், டெத் ரேட், அதை சொல்லியிருக்கிறாங்க. கொரோனா இறப்பு வீதம் எப்படி இருந்ததுன்னு சொன்னால் 112 நபர், 112 பேர் பை எவ்வளோ பேருக்கு? 1 மில்லியன் நபருக்கு. ஸோ அவங்க பட்ஜெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த விஷயங்கள்லாம் அவங்க பேசியிருக்கிறாங்க. என்னென்னு பேசியிருக்காங்க பாருங்கள். இந்தியாவில் கொரோனாவிற்கு உயிரிழந்தோரின் இறப்பு வீதம் 1 மில்லியன் நபருக்கு 112 பேர் இறந்துள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கரெக்டா? ஓகே, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொரோனா காலத்தில் இந்திய அரசு மிக பிரம்மாண்டமாக மக்கள் நலனிற்காக உழைத்துள்ளது. இதன் காரணமாகத்தான் இந்த அளவுக்கு டெத் ரேட்டு ரொம்ப லோவாக இருக்குது இந்தியாவில் கம்பேர்ட் டு அதர் கண்ட்ரீஸ், ஒரு டெவலப்டு கண்ட்ரீஸ், வளர்ந்த நாடுகளுக்கு இடையே நம்மளுடைய டெத் ரேட்டை கம்பேர் பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதற்கு காரணம் என்னவா? கொரோனா காலகட்டத்தில் இந்திய அரசாங்கம் மிக நேர்த்தியாக மக்களுக்காக செயல்பட்டு உள்ளது. இந்த சிறப்பான செயல்பாடின் காரணமாக கொரோனாவின் இறப்பு வீதம் இந்தியாவில் மிக குறைவாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட், ஆஸ்திரேலியாவில் நடந்த டெஸ்ட் சீரியஸை பற்றி பேசியிருக்கிறாங்க. இதில் வந்து யங் இந்தியன் டீம், ஒரு இளம் இந்திய அணி எந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக செயல்பட்டுருக்குறாங்க.
அவங்களுடைய வெற்றி ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்பட வேண்டிய விஷயம். இதே மாதிரி எதிர்காலத்திலையும் இளைஞர்கள் எதற்கு மேற்கோள் காட்டுறாங்கன்னா, இப்படி சொல்லிட்டே வந்து இளைஞர்கள் இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்கால சக்தி, ஹியூமன் ரிசோர்ஸ். அதை வந்து நம்ம சரியான வழியில் பயன்படுத்தணும். அது இந்தியாவுக்கு மிகப்பெரிய பெருமையையும் வளர்ச்சியும் தேடி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் அந்த பட்ஜெட்டை அவங்க வாசிக்கிறதுக்கு முன்னாடியே பேசிய முக்கியமான சம்பவங்கள். ரைட். ஸோ நம்ம இது வரைக்கும் அவங்களுடைய ஒரு டீசர், ட்ரெய்லர் அந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்த்துட்டு வந்தோம். இப்போ தான் நம்ம வந்து அந்த முக்கியமான விஷயத்துக்குள்ளே போகிறோம். பட்ஜெட் வாசிக்க ஆரம்பித்தாங்க இல்லையா? ஜேம்ஸு, இதெல்லாம் ஒரு கேள்வியா? இதெல்லாம் ஏன் பட்ஜெட்டில் பேசுகிறாங்கன்னா பேசுகிறாங்க, ஏதோ ஒன்று பேசணுங்கிறதுக்காக பேசுகிறாங்க. அதாவது விடுப்பா, ஏன்பா நீ வேற. அதாவது பட்ஜெட்டை வந்து பட்ஜெட்டாக மட்டும் பார்க்கணும், அரசியலாக பார்க்கக்கூடாது. புரியுதா? பட்ஜெட்டை பட்ஜெட்டாக பாருங்க, அரசியலாக பார்க்காதீர்கள். ஓகே, ஃபஸ்ட்டு இதில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதலாக அவங்க சுகாதாரத்திற்கு எவ்வளோ பணத்தை செயல்படுத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு விஷயம், சுகாதாரத்துறை, ஹெல்த் கேர். இதில் பிரதமரோட ஒரு முக்கியமான ஸ்கீம் ஒன்று இருக்குது, சரிங்களா? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆத்ம நிர்பார் திட்டம். ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் ஒரு ஹெல்த் கேர் உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்ம நிர்பார் ஸ்கீமு ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமில் இந்த ஸ்கீமை பற்றி கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்வச் பாரத் இருக்கு இல்லைங்களா? ஸ்வச் பாரத் இந்த திட்டத்தை நாம் மேலும் ஒரு 5 ஆண்டுக்கு நீட்டிக்கிறாங்க. அதன் வாயிலாகவும் நம்ம இந்தியாவில் வந்து கார்த்திகேயன், நீங்கள் ரொம்ப லேட்டாக வந்திருக்கிறீங்க. நான் முதல்ல அதுக்கு டிஸ்க்ளைமர் சொல்லிட்டேன். பட்ஜெட்னு சொல்லக்கூடாதுன்னு தான் சொன்னேன். நம்ம பேச்சு வழக்குக்காக பட்ஜெட்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். நீங்கள் ரொம்ப லேட்டாக வந்திருக்கிறீங்க, பார்த்துக்குங்க. ஓகே, ஸ்வச் பாரத் தூய்மை இந்தியா திட்டத்தையும் நம்ம மேம்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்ஸ்ஃபோர்டு ஹிந்தி வேர்டு ஆஃப் த இயர் ஆத்ம நிர்பார். சந்தோஷம். இதில் ஒரு விஷயம், பெரிய விஷயம் நம்ம தெரிஞ்சு என்ன தெரியுங்களா? இப்போ நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, ரொம்ப அந்த கோடி கணக்கு மைனூட்டெல்லாம். இதை நம்ம யோசிச்சு பாருங்களேன், இன்னொரு 6 மாதம் கழிச்சு கேட்டால் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக மறந்து போயிடுவோம். கரெக்டுங்களா? அதனால் முக்கியமான ஒரு ஸ்கீமுக்கு எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ அமௌண்ட் சொல்கிறாங்க, அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் உதவும். எக்ஸாம்பிள், இந்த கொரோனா தடுப்பூசிக்காக எவ்வளோ பயன்படுத்துகிறாங்க, எவ்வளோ பணம். ஏன்னா கொரோனாவை பற்றி குரூப் 1ல் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 கொஸ்டின் கேட்டிருந்தான். 35,000 கோடி, 35,000 crore. மொத்தமாக சுகாதாரத்திற்கு எவ்வளோ பணத்தை வந்து இவங்க இந்த வாட்டி செயல்படுத்துகிறாங்க, டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,23,846 கோடி ஒட்டு மொத்தமாக சுகாதாரத்திற்காக. அடுத்தது, இந்த சுகாதாரத்திலேயே ஒரு ஸ்கீம் ஒன்று கொண்டு வர போகிறாங்களாம். நம்ம ஆரம்பித்தோம் இல்லையா, இப்போ அடா 247 தமிழ் 2.0 அப்படின்னு ஒரு புது சேனல். அதே மாதிரி ஊட்டச்சத்து இயக்கம் 2.0 அப்படின்னு ஒரு இயக்கத்தை உருவாக்க போகிறாங்க. ஊட்டச்சத்து இயக்கம். அடுத்தது ஜல் ஜீவன், ஒரு முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட், புதுசாக உருவாக்கிய ஒரு துறை, ஜல் ஜீவன் திட்டம். இது என்ன பண்ண போகிறாங்கன்னா நகரப்பகுதியிலும் நீட்டிக்க போகிறாங்க.
நகர்ப்புறங்களிலும் நீட்டித்தல். என்ன நகர்ப்புறத்தில் நீட்டிக்கிறாங்க? ஜல் ஜீவன்னா என்ன? நீர்நிலைகளை பாதுகாத்தல். இந்த நீர்நிலைகளை பாதுகாக்கக்கூடிய திட்டம் தான் இந்த ஜல் ஜீவன் திட்டம். ஸோ இந்த திட்டத்தை என்ன பண்ண போகிறாங்கன்னா நகர பகுதியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கும் இதை பொருத்த போகிறாங்க. ரைட். ஸோ ஜல் ஜீவன் ஸ்கீம் எதுக்காகன்னு கேட்பாங்க? நீர்நிலைகளை பாதுகாத்தல். நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான இன்டிமேஷன் சொல்லிட்டு நம்ம போயிடலாம். மிஷன் டிஎன்பிசி 2021 பாலிட்டி அண்ட் எக்கனாமிக்ஸு ஒரு இண்டிவிஜுவல் பேட்ச் ஃபார் டிஎன்பிசி எக்ஸாம் குரூப் 2 ரைட்டுங்களா? குரூப் 4க்கும் இது பொருந்தும். இதை நான் வந்து ஹேண்டில் பண்ணுறேன். இதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் ஒவ்வொரு ஸ்டாஃப் ஹேண்டில் பண்ணுறாங்க ரைட்டுங்களா? நான் பாலிட்டி அண்ட் எக்கனாமிக்ஸ் மட்டும் ஹேண்டில் பண்ணுறேன். யாருக்காவது இந்த பாலிட்டி அண்ட் எக்கனாமிக்ஸ் டாபிக் மட்டும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 643 அப்படிங்கிற ருபீஸில் இந்த பேட்ச் வந்து இருக்குது, தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் ADA 247 அப்படிங்கிற மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள். அந்த ஆப்பில் இருந்து இந்த ஆஃபரில் என்னோடய ப்ரொமோஷனல் கோடுன்னு Y262 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். தேவைப்படுறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியப்படுத்துருங்க. அதே மாதிரி டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 2A இதுக்கான ஒரு பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். February 16 3 PM to 6 PM 3 hours போக போகுது. இது இன்க்ளூடிங் எல்லாமே, அதாவது தமிழ் யூனிட் 8, யூனிட் 9, மேக்ஸ், சோஷியல் சயின்ஸு, சயின்ஸ் எல்லாமே இதில் கவர் ஆகும். இது உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தேவைப்படுதுன்னா இதுவும் உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணி விட்டுருங்க. Y262 அப்படிங்கிற ப்ரமோஷனல் கோடை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். தென் தமிழ்நாடு மெகா தொகுப்பு இந்த 5128 யாருக்குன்னா நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு. நியூ ஸ்டூடெண்ட் ஆஃபரில் என்னோடய கோடை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இல்லை நான் ஓல்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ADA 247 ஏதாவது பேக் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அவங்க இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மொத்த கிளாஸ் ஆஃபர் தான்ப்பா ஜோசப். இந்த பாருங்கள், டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ரயில்வே இது எல்லாத்துக்கும் 2021 நாம் எடுக்க போகிற எல்லா பேட்சும் உங்களுக்கு இதில் கிடச்சிரும். சரிங்களா? நீங்கள் ஏற்கனவே நம்ம பேட்ச் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட்டில் வருவீங்க. உங்களுக்கான லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. அதில் மட்டும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், லிங்க் இருக்கும். பேடிஎம் யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம், பேடிஎம் மூலமாக. சரியா? இல்லைனா என்னுடைய டெலிகிராம்லேயே நான் லிங்க் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதில் கூட என்ன பண்ணலாம், லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு வந்து 299 தான் அதுக்கு ஃபீஸ். யாருக்கு? ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு. நீங்கள் அப்கிரேட் பண்ணணும். இதுவே நியூவாக வராங்க அவங்க மட்டும்தான் இந்த 5128க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அதுவும் கோடு யூஸ் பண்ணிங்கன்னா. இல்லைனா உங்களுக்கு வந்து 30,000 கிட்ட காட்டும் ஃபீஸ். ரைட்டா? நம்ம பாயிண்ட் வந்துடலாம். கிராமப்புறங்களில் நீர் வசதியை பெருக்குதல், அதே மாதிரி நகர பகுதிகளுக்கும் சூப்பராக சொன்னீங்க. எல்லா வீட்டுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறாங்களாம், டேப் போட்டு தண்ணி கொடுக்க போகிறாங்களாம். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டாங்க, நம்ம ஆளுங்க வந்து 1917-18 பண்ணிட்டாங்க. கரெக்டாங்களா? குட் ஆஃப்டர்நூன் அம்பிகா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்கள் லைவுக்கு வந்திருக்கீங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா காற்று மாசுபாடை குறைப்பதற்காக. காற்று அதிகமாக மாசுபட்டு போச்சுங்களா, அந்த மாசெல்லாம் குறைக்கணும்னு சொல்கிறாங்க. அது வந்து இவங்கெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, ஒழுங்காக இருந்தாலே போதும். ஆனால் அதுக்கு ஒரு 2217 கோடி ஒதுக்கியிருக்காங்க. நம்ம அதிகமாக வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறதை குறைச்சாலே போதும். டூ வீலருக்கு பதிலாக சைக்கிளை பயன்படுத்தினாலே போதும். தேவையில்லாத இடங்களை நம்ம கார் பயன்படுத்துறதுக்கு பதிலாக பஸ்ஸு ஒரு ட்ரெயினை வந்து பயன்படுத்தினா பரவாயில்ல. ஆனால் அதுக்காக ஒரு 2217 கோடியை செலவு பண்ணியிருக்காங்க. இதை கேட்டால் நம்மளை வந்து திட்டுவாங்க, வேண்டாம். அது உங்களோட விருப்பம் ஜோசப், நான் அதில் கருத்து சொல்ல முடியாது. ரெக்கார்டட் வீடியோ தாராளமாக பார்க்கலாங்க. சிவராமகிருஷ்ணன், ரைட் இன் இங்கிலீஷ். ஓகேங்க, முக்கியமான விஷயம் மட்டும் இங்கிலீஷில் நான் வந்து டைப் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏனென்றால் நான் இந்த நோட்ஸை வந்து தமிழ்லேயே கொண்டு வந்துட்டேன் ஃபுல்லாகவே. இன்றைக்கின்னு பார்த்தா நம்ம ஊரில் எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஹிந்து இங்கிலீஷ் பேப்பர் கிடைக்கல. நான் மற்ற எல்லா பேப்பரும் வாங்கிட்டேன். தினமலர், தினத்தந்தி, தமிழ் திசை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தினமணி இதெல்லாம் வச்சுருந்தேன். அதில் வந்து நோட்ஸ் எடுத்துட்டேன். அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை.
ராஜேஸ்வரி, கண்டிப்பாக உங்களால் லைவ் கிளாஸ் அட்டன் பண்ண முடியலாம், ரெக்கார்டர் செஷன் பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. அடுத்தது மித்ரா ஸ்கீம், மித்ரா திட்டம். சரிங்களா? இந்த மித்ரா திட்டம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியை, தொழில் நிறுவனங்களை மேம்படுத்துவது, அதுதான் அதோட முக்கியமான நோக்கம். சரிங்களா? அதை திட்டமாக வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மித்ரா அப்படிங்கிற திட்டத்தை உருவாக்குறாங்க. அதில் வந்து இந்த வாட்டி எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னா, ஜவுளித்துறை. இந்த ஜவுளித்துறை என்ன பண்ண போகிறாங்கன்னா, உலகத்தரம் வாய்ந்த ஒரு விஷயமா கொண்டு வர போகிறாங்க, மாற்ற போகிறாங்க. இதில் வந்து மிகப்பெரிய ஜவுளி பூங்கா, அதாவது பார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜவுளி பூங்காவெல்லாம் உற்பத்தி பண்ண போகிறாங்க, உண்டாக்க போகிறாங்க. இது நெக்ஸ்ட் 3 இயர்ஸில் 7 ஜவுளி பூங்காக்கள் உற்பத்தி அல்லது உண்டாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிறாங்க. மித்ரா திட்டம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தும் ஒரு முக்கியமான திட்டம். ஜவுளித்துறையை வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போக போகிறாங்களாம். அது வந்து நெக்ஸ்ட் 3 இயர்ஸில் 7 பார்க்ஸ், அதுதான் முக்கியம். சரிங்களா? விக்கி, எஸ்எஸ்சி சிஜிஎல் ஃப்ரெஷருக்கு 2999 வாங்க முடியாதா சார்? ஃப்ரெஷர் வாங்க முடியாதுங்க, ஃப்ரெஷர் வாங்க முடியாது. இது வரைக்கும் எந்த பேட்சுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலன்னு சொன்னால் அந்த 5,000 சம்திங் அந்த ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஏற்கனவே ஏதாவது ஒரு பேட்ச், ஒரு டிஎன்பிசி, ஒரு எஸ்எஸ்சி, ஒரு ஆர்ஆர்பியில் ஒரு டெஸ்ட் பேட்ச் ஏதாவது ஒன்று வாங்கியிருந்தா கூட நீங்கள் பண்ண முடியும். ஜோசப், நான் ஆல்ரெடி எஸ்எஸ்சி மட்டும் வாங்கியிருக்கேன் சார், நான் 999 எலிஜிபிள் தான். ஏதாவது ஒரு பேட்ச் வாங்கியிருந்தா எலிஜிபிள் தான் ஜோசப், நீங்கள் எலிஜிபிள். ஓகே, மித்ரா திட்டம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உட்கட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக கிட்டத்தட்ட 5.54 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 5.5 லட்சம் கோடியை இதுக்காக செலவு பண்ணுறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உள்கட்டமைப்பை, அந்த வசதியை மேம்படுத்துவதற்காக, இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் எல்லாமே வந்துடும். தொழில் வளர்ச்சி வரும், ரயில்வே வரும், ரோட்வேஸ் வரும், அப்புறம் வந்து இந்த நேவி வரும், எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக 5.54 லட்சம் கோடியை செலவு பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நெடுஞ்சாலைக்கு மட்டும், ஹைவேஸுக்கு மட்டும், ரோட்வேஸ் இதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 1.08 lakh crore. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடியை வந்து செலவு பண்ணுறாங்க இல்லையா? இதில் என்ன பண்ண போகிறாங்கன்னா 8 வழிச்சாலையை கொண்டு வர போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. 8 வழிச்சாலையை கொண்டு வராங்க. அது என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம எதிர்காலத்தில் பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஜிட்டல் மணி டிரான்சாக்ஷன், டிஜிட்டல் மணி டிரான்சாக்ஷன், அதாவது டிஜிட்டல் இந்தியா பண்ணாங்க இல்லையா? எல்லாத்தையும் பணமில்லா பரிவர்த்தனை அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ பேப்பர்லெஸ் டிரான்சாக்ஷன், எந்த பணத்தை எந்த பேப்பரையுமே பயன்படுத்தாமல் நம்ம என்ன பண்ணணும்னா பணத்தை வந்து மாறுதல் பண்ணணும். அவை வந்து பார்த்திங்கன்னா கூகுள் பே, அந்த பே, இந்த பே, எல்லா பேயும் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஆன்லைன் பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங்கு, ஃபோன்பே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து இன்னும் இந்த வசதிகள்லாம் மேம்படுத்துவதற்காக ஒரு 1,500 கோடி செலவு பண்ணுறாங்க. எனக்கு என்ன டவுட்னா, அதை நான் நோட்ஸ் எடுக்கும்போது யோசித்தேன், ஏற்கனவே தான் எல்லாமே இருக்குது, இதுக்கு எதுக்கு ஒரு 1,500 கோடி அப்படின்னு தெரில. நம்பி தான் ஆகணும். எக்ஸாமில் கேட்டாங்கன்னா நம்ம ஆன்சர் சொல்லி தான் ஆகணும். அதனால் வந்து 1,500 கோடின்றதை ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட்டா? அடுத்தது ஃபார்மர்ஸுக்கு அக்ரிகல்ச்சர் லோன், விவசாயிகளுக்கு விவசாய கடன் கொடுக்குறாங்களாம். கிட்டத்தட்ட 16.5 லட்சம் கோடி, 16.5 lakh crore. இவ்வளோ பணத்தை வந்து இந்த 2020-21 நிதியாண்டில்
மக்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அது கொடுக்குறாங்களா இல்லையான்னு போக போக தான் தெரியும். இது ஒரு விஷயம். அடுத்தது இந்த ரயில்வே, இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வந்து ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லையா, அதனால் அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ரயில்வேஸ் கிட்டத்தட்ட இதுக்கு வந்து 1,10,10,055 கோடியை வந்து ஒதுக்கியிருக்காங்க. 1,10,055 crore. இதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ பணத்தை ஒதுக்குறாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த பணத்தில் 1,07,100 கோடியை எதுக்காக மட்டும் பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூலதன செலவு. மூலதன செலவுன்னு என்ன அர்த்தம்? இன்வெஸ்ட்மெண்ட். கரெக்டுங்களா? இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே 1,07,100 கோடியை செலவு பண்ணுறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மட்டும். அப்போ மீதி இருக்கிற ஒரு 3,000 கோடி தான் என்ன பண்ண போகிறாங்க, மற்ற இந்த தொழிலாளிகளுக்கோ இல்லை வேறு ஏதோ ஒரு செலவுக்கோ பண்ண போகிறாங்க. மற்றது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதாவது புதிய திட்டங்களை உருவாக்குதல். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே இந்த ரயில்வேல மெட்ரோ ரயில் இருக்குது தெரியுங்களா, தனியாக அந்த மெட்ரோ ரயில் சேவையை வந்து இன்னும் அதிகப்படுத்த போகிறாங்க. அதுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நிறைய பணம் செலவு பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு 2 விஷயத்துக்கு தான் பணம் கொடுத்துருக்கான், ஒதுக்கியிருக்கான். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ரோட்வேஸுக்கு, நெடுஞ்சாலையில் வந்து அந்த 8 வழிச்சாலை போட போகிறோம், அதை வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கிறாங்க, அது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயிலுக்கு வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான திட்டம், இந்திய தேசிய ரயில் திட்டம், இந்தியன் நேஷனல் ரயில் ப்ராஜெக்ட் 2030. அதாவது ஒரு தொலைநோக்கு திட்டம். ரயில்வேல வந்து ஒரு தொலைநோக்கு திட்டம் 2030 ஒரு திட்டத்தை கொண்டு வர போகிறாங்க. இந்த திட்டத்தை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, அதிகபட்சமாக இருக்கிற ட்ரெயின் போகிற எங்கிட்டாவது எவன்டா கூட்டு போய் விற்றுட்டு வேலையை பார்க்கலான்னு பார்ப்பாங்க, வேறு ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இந்தியன் நேஷனல் ரயில்வே ப்ராஜெக்ட், ரைட்டுங்களா? இது ஒரு திட்டம். இந்த திட்டத்தை கொண்டு வந்து ஒரு தொலைநோக்கு திட்டமாக ரயில்வேல நிறைய மேம்பாடுகளை, ஒரு சிறப்பு அம்சங்களை கொண்டு வர போகிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ரயில்வேல முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குப்பா, இந்த ரயில்வே முடியல. என்னென்னா, நம்ம இதுதான் தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. 2023 டிசம்பருக்குள்ளார எல்லா ரயில்வே ஸ்டேஷன், எல்லா ரயில்களையும் நம்ம என்ன பண்ண போகிறோமா, மின்மயமாக்குதல், எலக்ட்ரிக் பேஸ்டாக மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அனைத்து ரயில் நிலையங்களையும், அனைத்து ரயில் அந்த சேவைகளையும் மின்மயமாக்கல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2023 வரைக்கும் நம்ம இருந்தோம்னா அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ரைட். இது எல்லாத்துக்கும் மேலே என்ன சொல்லிட்டாங்கன்னா, ரயில்வேயில் சீர்திருத்தங்களை செய்ய மின்மயமாக்கல். ஆமாம், மின்மயமாக்கல் தான். வெரி குட் மகேஸ்வரன். அரசியல் வேண்டாங்க, அது நம்ம வந்து சப்ஜெக்டுக்காக படிக்கிறோம், அதனால் அது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம இல்லை, அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன், வேண்டாம். ரயில்வேயில் என்ன பண்ண போகிறாங்கன்னா, அந்த வசதியை பெருக்குவதற்காக, வசதிகளை மேம்படுத்துவதற்காக சில இடங்களை வந்து தனியாருக்கு அது வந்து கொடுத்து உயர்த்த போகிறாங்க, தரம் உயர்த்த போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது தனியாருக்கு மட்டும், இந்த பாயிண்ட்டை மட்டும் கிடையாது. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நான் கடைசியில் சொல்லலாம்னு நினச்சேன், இந்த பாயிண்ட் இங்கே வந்தனால இங்கேயே சொல்லிடுறேன். பண பற்றாக்குறையை தீர்ப்பதற்காக பொதுத்துறை நிறுவனங்கள், எப்படி பொதுத்துறை நிறுவனங்கள், அதனுடைய சொத்துக்கள், அதனுடைய பங்குகள் எல்லாத்தையும் விற்று காசாக போகிறாங்களாம். பணமாக்கும் முயற்சிகள் நடைபெறும். ஸோ பப்ளிக் செக்டார் யூனியன் அப்படின்னு சொல்லுவாங்க. பப்ளிக் செக்டார் யூனியன், பொது துறையை சேர்ந்த நிறுவனங்கள்,
அதனுடைய பங்குகள், அதனுடைய நிறுவனம், அதனுடைய சொத்து, அதனுடைய அசையும் சொத்து, அசையா சொத்துலாம் சில வச்சுருப்பாங்க இல்லையா கவர்மெண்ட், அது பப்ளிக் செக்டார், அது இதெல்லாம் பூராத்தையும் விற்று காசாக்கி நாட்டுக்கு நல்லது செய்ய போகிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுலேயும் ஒரு டார்கெட் வச்சுக்கிறாங்க. பிஎஸ்யூக்கு என்ன டார்கெட் தெரியுமா? 1.75 lakh crore. பப்ளிக் செக்டார் யூனியன்லேருந்து 1.75 லட்சம் கோடி நிதி திரட்ட இலக்கு. என்ன பிளான் பண்ணிருக்காங்க பாருங்க. இது ஒரு நல்ல ஒரு அருமையான திட்டம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் லாபமில் போயிட்டுருக்கிற ஒரு பப்ளிக் செக்டார் எதுன்னு பார்த்தீங்கன்னா எல்ஐசி. எல்ஐசியினுடைய பங்குகளை தனியாருக்கு விற்கும் முயற்சிகளை இந்திய அரசாங்கம் மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட், காப்பீட்டுத்துறை, இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், எஃப்டிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்நிய நேரடி முதலீடு, அது ஆல்ரெடி இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா 49%. இதெல்லாம் வேண்டாம், ரொம்ப கம்மியாக இருக்குது, நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 74% இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டாங்க. அந்நிய நேரடி முதலீடு 74% அதிகரிக்கப்படும். எந்த துறையில்? ஆயுள் காப்பீட்டுத்துறையில். சரிங்களா? ஸோ இந்த ஆயுள் காப்பீடில் இந்தியாவோட டோட்டல் ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டில் இன்சூரன்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதா? 3.6% இருக்குது. அதாவது டோட்டல் ஜிடிபியில் இன்சூரன்ஸ் பர்சன்டேஜ் காப்பீட்டுத்துறையினுடைய சதவீதம் 3.6%. ரைட்டுங்களா? அடுத்தது மிக மிக ஒரு முக்கியமான விஷயம், நிதிக்குழுவை பற்றி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து எக்ஸாமில் கேட்குறதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது. எத்தனாவது ஃபினான்ஸ் கமிஷன் நடக்குதுப்பா? 15th ஃபினான்ஸ் கமிஷன். இந்த 15th ஃபினான்ஸ் கமிஷனுடைய சேர்மன் யாருப்பா? என்கே சிங்கா. இவர் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாநில வரி பகிர்வு. இது எதில் வருது? சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன வரும்? ஃபினான்ஸ். பார்ட் 12 படிச்சிருக்குமா? ஃபினான்ஸ் அக்ரிமெண்ட் ஆர் ட்ரெட்டி அண்டு சூட்ஸ். நிதி, சொத்து, ஃபினான்ஸு, ப்ராப்பர்ட்டி. ஃபினான்ஸ், ப்ராப்பர்ட்டி, அக்ரிமெண்ட் அண்ட் சூட்ஸ். நிதி, சொத்து, ஒப்பந்தம் மற்றும் வழக்குகள் அப்படிங்கிற ஒரு பிரிவில் வரும் நிதி பகிர்வு. கரெக்டுங்களா? ஆர்டிகல் 264 ஆரம்பித்து 300A வரைக்கும் வருமா? இதில் இருக்கக்கூடிய ஆர்டிகல் தான் இந்த மாநில வரி பகிர்வு சம்பந்தமானது. அதாவது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு பணத்தை வந்து வரியை வாங்கிக்கிறாங்க, அந்த வரி என்ன பண்ணணும்? ஸ்டேட்டுக்கு பிரித்து கொடுக்கணும். கரெக்டுங்களா? ஸ்டேட்டுக்கு தனியாக பிரித்து கொடுக்கணும். அந்த வேலையை தான் செய்யுது ஃபினான்ஸ் கமிஷன். எஃப்சினா ஃபினான்ஸ் கமிஷன். படிச்சிருக்கோம்ல. ஃபினான்ஸ் கமிஷனுடைய டியூட்டி என்னது? இந்த சென்ட்ரல் அண்டு ஸ்டேட்டு நடுவில் இருக்கிற ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஷிப்பை என்கரேஜ் பண்ணுறது, அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. மொத்தமாக ஒரு வரியை வந்து இந்திய அரசுக்கிட்ட போகும், மத்திய அரசுக்கிட்ட போகும். அந்த மத்திய அரசினுடைய வரியிலிருந்து பிரித்து என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மாநிலத்துக்கு கொடுக்கறது. கரெக்டுங்களா? இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த மாநில வரி பகிர்வு ஸ்டேட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய டேக்ஸ் பர்சன்டேஜை வந்து இந்த 15th ஃபினான்ஸ் கமிஷன் சொல்லியிருக்குது. இந்த வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா, இதை நோட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 42% சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 100ல் 42 ரூபா வரி வருவாயாக, டேக்ஸ் ரெவென்யூவாக நமக்கு வந்து 100 ரூபா வந்ததுன்னா அதில் 42 ரூபாயை நீ யார் கொடுக்கணும்? ஸ்டேட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரைட்?
ஸோ நிதிக்குழுனுடைய ஒரு முக்கியமான பரிந்துரை இது. அடுத்தது நிமோனியா பற்றி ஒரு கொடுத்துருக்காங்கப்பா. நிமோனியா காய்ச்சல் இருக்கு இல்லைங்களா, இந்த குழந்தைங்களுக்கு வரக்கூடிய ஒரு காய்ச்சல். நிமோனியா தடுப்பூசி, நம்ம கொரோனா தடுப்பூசின்னு நிமோனியா சேர்த்து பார்த்துடலாம். இது வந்து இப்போ ஒரு 5 ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ கரண்ட்டில். அடுத்தது இப்போது 2021-22 இந்த நிதி ஆண்டில் என்ன பண்ண போகிறாங்களா, நெக்ஸ்ட்டு ஆல் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிக்கு இந்த ஸ்கீமை வந்து கொண்டு போக போகிறாங்களாம். அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு இந்த திட்டத்தை கொண்டு சேர்க்க வேண்டிய அவசியம் இந்திய அரசுக்கு உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்தது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வேளாண்மையில் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து நம்மளுடைய வருவாயை இரட்டிப்பாக்குவது, இன்னும் பல மாயாஜாலங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக செஸ் வரியை போடுறாங்க. செஸ் டேக்ஸ். செஸ் வரி. இந்த செஸ் வரிக்கு தினமணியில் அழகான ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்குறான். தினமணி நியூஸ் பேப்பர் வச்சு தான் படிங்க. நான் வந்து எங்கேயுமே இருந்து எல்லாம் கொண்டு வரல. வெறும் தினமணி, தினத்தந்தி, தினமலர், தி இந்து, தமிழ் திசை, தமிழ் பேப்பர் இதில் தான் கொண்டு வந்திருக்கிறேன். தினமணியில் சூப்பரான டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். என்ன தெரியும் கொடுத்துருக்கான்? ஸோ எந்த ஒரு பணத்தை அந்த ஒரு செயலுக்காக மட்டும் நம்ம செயல்படுத்துகிறோமோ அதுதான் செஸ் வரி. செஸ் டேக்ஸ் அப்படின்னா எந்த நோக்கத்திற்காக இந்த வரி விதிக்கப்படுகிறதோ அந்த நோக்கத்திற்காக மட்டுமே பயன்படுத்தப்படும் வரிகள் அப்படின்னு சொல்லி செஸ் வரியை சொல்கிறாங்க. இப்போ செஸ் வரி என்ன பண்ணுறான்னா, இந்த செஸ் வரினா ஒரு காரணம் சொல்லணும். போன வாட்டி என்ன பண்ண தெரியுமா, செஸ் வரியை கொண்டு வந்தான். எதுக்காக? ஸ்வச் பாரத், தூய்மை இந்தியா பணிக்காக நம்ம செலவு பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த பணத்துக்காக நம்மளுக்கு வருவாய் தேவை, ஒரு இன்கம் வேணும். அதனால் ஸ்வச் பாரத் டேக்ஸ்ன்னு போட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு 0.5% போட்டான். 0.5%. இங்கே என்ன பண்ணிட்டான், இப்போ எதுக்கு சொல்கிறான் தெரியுமா அந்த செஸ் வரி? இந்த செஸ் வரி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேளாண் கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக. அதாவது அக்ரிகல்ச்சர் செய்கிறாங்க இல்லையா, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அதை டெவலப் பண்ணுறதுக்கு தான் இந்த செஸ் வரின்னு சொல்லிவிட்டான். இந்த செஸ் வரி எவ்வளோலேருந்து இவ்வளோ வரைக்கும் இருக்குன்னா 2.5%லேருந்து 100% வரைக்கும் இருக்குது. ஒரு பொருள் மேலே எக்ஸ்ட்ரா என்ன பண்ண போகிறாங்க, 2.5%லேருந்து 100% வரைக்கும் வரியை போட போகிறாங்க. என்ன காரணம்? வேளாண் கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக ஒரு செஸ் வரி. ஒரு பொருளுக்கு கொடுத்துருக்காங்க, ஜென்ரலாக இல்லைப்பா, பொருளுக்கு கொடுத்துருக்கேன். நான் சொல்கிறேன், அந்த பொருள் நான் சொல்கிறேன். பெட்ரோல், டீசல், பெட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா 2.5 rupees, டீசலுக்கு பார்த்தீங்கன்னா 4 rupees. இதுதான் பெட்ரோல் டீசலுக்கு மேலே போடுற செஸ் டேக்ஸ். அப்போ இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டால் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது ரெண்டுத்துக்கும் மேலே இருந்த கலால் வரி, இந்த கலால் வரியை குறைச்சிருக்காங்க. கலால் வரி குறைப்பு, இதை குறைச்சிட்டாங்க. செஸ் டேக்ஸை வந்து போட்டாங்க, கலால் வரியை வந்து என்ன பண்ணிட்டாங்க, குறைச்சிட்டாங்க. ஸோ அதனால் மேபி அதில் சேஞ்சஸ் இருக்காது, ஈக்குவலாக இருக்க சான்ஸ் இருக்குது. குறையிறதுலாம் சான்ஸ் கிடையாது, சொல்லியிருக்கிறாங்க குறையும்னு, பார்க்கலாம் என்ன பண்ணுறானுங்க. பெட்ரோல் டீசல் மேலே கலால் வரியை குறைச்சிட்டாங்க, ரைட்டுங்களா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்தது காட்டன் 5%, ஃபெர்டிலைசர்ஸ்
5%, coal 1.5%, apple 35%, gold 2.5%, liquor 100%. ஸோ இவ்வளோ பர்சன்டேஜ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஸ் டேக்ஸ் போட்டிருக்கிறாங்க. இந்த பொருட்களின் மீது இவ்வளோ சதவீத வரியை போட்டு இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்களாம்? செஸ்ஸுக்கு, அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணுறாங்க. வேளாண் துறைக்கு பயன்படுத்தக்கூடிய வரியாக இந்த பணத்தெல்லாம் நம்ம எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டான். தங்கபாண்டியன், ஹலோ சொல்லுங்கள். சரி, அடுத்தது நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இன்கம் டேக்ஸ் பற்றி ரொம்ப எதிர்பார்த்தோம். கரெக்டுங்களா? இன்கம் டேக்ஸில் அந்த ஸ்லாப் ஏதாவது சேஞ்ச் ஆகுமான்னு பார்த்தோம். இதில் வந்து நோ சேஞ்ச் சொல்லிட்டாங்க. அதை பற்றி அவங்க பேசவே இல்லை. அப்போ எந்த சேஞ்சும் இல்லைன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? நோ சேஞ்சஸ். வருமான வரியில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு அறிவிச்சிட்டான் தெளிவாக. அதில் கூடவே சேர்ந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்துருக்குறான். 75 ஏஜ், 75 வயது அதுக்கு மேற்பட்டவங்களுக்கு வருமான வரி தாக்கல்ல இருந்து விலக்குன்னு சொல்கிறான். அது என்ன ஒரு கான்செப்ட்னே புரிஞ்சிக்க முடியல. இந்த தாக்கல் அதிலிருந்து விலக்கு, அதாவது இதில் வந்து எக்ஸம்ஷன் அவங்க கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறாங்க? 75 அண்ட் அபோவ் ஏஜ் இருக்கிறவங்களுக்கு. இந்த கான்செப்ட் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். இவங்க வந்து வருமான வரி தாக்கல் பண்ண வேணாமா, ஆனால் இவங்களுடைய அக்கௌண்ட்டில் எந்த பேங்க்கில் இருக்குதோ அதை பேஸ் பண்ணி அந்த பேங்க்கே அதுக்கான டேக்ஸை எடுத்துக்குமா. இது என்ன லாஜிக்னே புரியல எனக்கு. இது எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கானும் புரியல. நான் படித்ததை தான் சொல்கிறேன், அதனால் எனக்கு கிளியராக புரிஞ்சிக்க முடியல. அப்போ இது ஒரு ஏமாற்று வேலையாக கூட இருக்கலாம், தெரில என்னான்னு சொல்லிட்டு. சரியா? ரைட். அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா டேக்ஸ் இல்லை, அதாவது இந்த டேக்ஸில் வந்து ரிலாக்ஸேஷன் இல்லை. ஆனாலும் 75 வயசுக்கு மேலானவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த விலக்கு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதையும் என்ன பண்ணுவானா, பேங்க்கில் இருக்கிறவனா எடுத்துக்குவானா, பிடிச்சிக்குவானான்னு சொல்லியிருக்கிறானுங்க. இது என்ன ஒரு கான்செப்ட்டு? இருக்கட்டும். சரி, அடுத்தது பாருங்கள். பிஎஃப்னு ஒரு விஷயம் இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க. பிஎஃப், ப்ராவிடென்ட் ஃபண்டு அப்படின்னு ஒரு விஷயம். கரெக்டாக? அந்த பிஎஃப்ல பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 2.5 lakh பர் இயர். இதுக்கு முன்னாடி பிஎஃப்க்கு தான் நம்ம என்ன பண்ணல, நம்ம வந்து வரி கட்டினது கிடையாது. இப்போ இதுக்கும் ஒரு டேக்ஸை போட்டுக்கிறாங்க. பிஎஃப்னா என்ன அர்த்தம்? நாம் வருமானத்தில், நம்மளுடைய இன்கமில் அதுக்கு தான் அப்படி தான் கொடுத்துருக்காங்க ஜோசப். என்ன பண்ணுறது? இன்கமில் 12% என்ன பண்ணுவான்னா பிடிப்பாங்க. ப்ளஸ் கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12% போடணும். கரெக்டாக? ஸோ இப்படி போடுறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎஃப், ப்ராவிடென்ட் ஃபண்ட், வருங்கால வைப்பு நிதி அப்படின்னு சொல்லுவாங்க. மகேந்திரன், குட் ஆஃப்டர்நூனுங்க. இந்த ப்ராவிடென்ட் ஃபண்டை கொண்டு போய் நம்ம அக்கௌண்ட்டில் இருந்துகிட்டே வரும். நம்மளால் என்ன பண்ணால் பிஎஃப்ல தான் பணத்தை போட்டு சேவ் பண்ணிட்டு வந்தான். இப்போ நம்ம ஜி என்ன பண்ணிட்டாரு, அதுக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பிஎஃப் நீங்கள் போட்டு வரீங்க இல்லையா, அது வருஷத்துக்கு 2.5 lakh இருந்ததுன்னா, அதுக்கு மேலே இருந்ததுன்னா, 2.5 லட்சத்துக்கு மேலே இருந்ததுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்ல, அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு டேக்ஸ் போடுறோம். அப்படி போட்டிருக்காரு பாருங்க. அதாவது தன்னுடைய வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை வருங்கால வைப்பு நிதியாக, எதிர்கால வைப்பு நிதியாக நம்ம ஒரு அக்கௌண்ட்டில் போட்டுட்டு வருவோம். இஎஸ்ஐ, பிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வரோம். அந்த அமௌண்ட்டு வந்து நம்ம சம்பளத்தில் 12% பிடிப்பான். கம்பெனி ஒரு 12% போடும். இப்போ எனக்கு வந்து 12% ஒரு 1200 வைங்களேன். கம்பெனி ஒரு 1200 போடும், 2400 ரூபா. நாம் ஒரு சாதாரண ஆள்.
இதே பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸு இதில் யார் வந்து நிறைய பாதிப்படைகிறாங்கன்னா அதையும் கொடுத்துக்கிறான். ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க அதிகமாக பாதிப்படைகிறாங்க. தங்கபாண்டியன், கண்டிப்பாக தங்கபாண்டியன், நான் இன்றைக்கி இப்போ லேட்டாக வந்திருக்கீங்க. நாளைக்கு வீடியோ, நாளைக்கு மதியானம் 3 மணிக்கு மறக்காமல் எல்லாமே லைவ் வந்துடுங்க. இந்த என்டிபிசியை பற்றி திரும்பவும் நம்ம அதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? அடா 247 தமிழ் 2.0 அப்படிங்கிற புது சேனல் இது லைவுக்காக நம்ம ஆரம்பித்தது. இங்கே வந்துருங்க. நாளைக்கு மதியானம் 3 மணிக்கு கண்டிப்பாக நம்ம பார்க்க தான் போகிறோம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஃபைன். அந்த ஒரு வருஷத்துக்கு போடக்கூடிய அமௌண்ட்டு அந்த ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களாம் அதிகமாக இருக்கும். அவன் அப்போ என்ன பண்ண போகிறான்னா 2.5 லட்சத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. வெறும் பணம் மட்டும் சும்மா இருக்காது, அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு வந்துன்னே இருக்கும், வட்டி வரும். அந்த வட்டிக்கு நம்ம என்ன பண்ணிட்டார், இப்போது டேக்ஸ் போட்டிருக்காரு. சரிங்களா? இது ஒரு முக்கியமான விஷயம். பிஎஃப் பற்றினது முக்கியமான விஷயம், இன்கம்மை பற்றினது ஒரு முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட்டு உஜ்வாலா ஸ்கீம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? இது வந்து வறுமை கோட்டு கீழே வசிக்கக்கூடிய மக்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு இந்த இலவச சிலிண்டர், கேஸ் சிலிண்டர். கரெக்டுங்களா? இந்த உஜ்வாலா ஸ்கீம் வெற்றி நிச்சயம் வருங்க, ஒரு கண்டிப்பாக வரும் மகேந்திரன். உஜ்வாலா ஸ்கீம் என்ன பண்ண போகிறாங்கன்னா அடுத்தது 1 கோடி பேருக்கு இதை கொடுக்க போகிறாங்களா ஃப்ரீயாக. இலவச கேஸ் இணைப்பிற்காக அடுத்தது 1 கோடி நபருக்கு 1 கோடி ரூபான்னு போட்டுற போகிறீங்க. நபர் 1 crore ஃபேமிலிக்கு அடுத்தது கொடுக்க போகிறாங்க இலவச கேஸ் சிலிண்டர் வழங்கும் திட்டம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 country 1 ரேஷன் இந்த ஸ்கீம் இருக்கு இல்லையா? இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா நாடு முழுசும் 32 ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரியில் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்களாம். இதில் வந்து 69 கோடி பேர் இதன் மூலமாக பயனடைந்து உள்ளனர். இதோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 86% இதனுடைய சக்ஸஸ் ரேஷியோ. இதை பற்றி நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உள்துறை. ஹோம் மினிஸ்ட்ரி இதுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1,66,546.94 crore இவ்வளோ பணத்தை ஒதுக்கியிருக்காங்க. இதில் யார் யாருக்கு எவ்வளோ பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மேக்ஸிமம் அமௌண்ட் யாருக்கு போகுது? இதில் மேக்ஸிமம் அமௌண்ட் யாருக்கு போகுதுன்னா நம்முடைய பாதுகாப்பு படைக்கு போகுது. சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், சிஎஸ்ஐஎஃப் இவங்களுக்கு போகுது. இவங்களுக்கு எவ்வளோ போகுதுன்னா 1,03,802.52 கோடி. ஸோ மேக்ஸிமம் அமௌண்ட் யாருக்கு போகுதுன்னா நம்முடைய பாதுகாப்பு படைக்கு போகுது. அடுத்தது சென்சஸ். இந்த சென்சஸ் என்ன மாற்றிட்டாங்க இப்போது? டிஜிட்டல் சென்சஸ். அதாவது பேப்பரே கிடையாது, பேப்பர் பெனெல்லாம் கிடையாது. ஆளாலும் கையில் ஒரு டேபு ஃபோன்லாம் கொடுத்துட்டாங்க. அவங்க பாட்டுக்கு போய் இந்தியாவை பூரா கணக்கெடுக்க வேண்டியது தான். 16வது கணக்கெடுப்பு அது கொரோனா காலத்தின் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. அதை மீண்டும் முழு உத்வேகத்துடன் செயல்படுத்த போவதாக இந்திய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்த சென்சஸுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 3,768.28 கோடி செலவு பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஹோம் மினிஸ்ட்ரியோட அந்த டெவலப்மெண்ட் பிளானுக்காக, முன்னேற்ற திட்டத்திற்காக 1,641.12 கோடியை இதுக்காக செலவு பண்ண போகிறாங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். பேரிடர் மேலாண்மை, அதற்காக 481.61 கோடியை செலவு பண்ணுறாங்க. இது ஹோம் மினிஸ்ட்ரி, உள்துறை அமைச்சகத்தின் கீழே வரக்கூடிய இது இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெலாம்.
இது போக நம்மளுடைய இந்த யூனியன் பிரதேசங்கள்லாம் இருக்குது இல்லையா, அந்தமான் நிக்கோபர், சண்டிகர், தாத்ரா நாகர் ஹவேலி, டாமன் டையூ, லடாக், புதுச்சேரி, இதுக்கு எல்லாம் சேர்த்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு கணிசமான தொகையை வந்து கொடுத்துருக்குறாங்க. பட் அது நம்ம முக்கியம் இல்லை, அந்தளவுக்கு டீப்பாக போய் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதில் பாதுகாப்பு படைக்கு அதிகமான பணத்தை செலவு பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இதில் வந்து என்னென்ன பொருள்கள்லாம் விலை அதிகமாக போகுது, என்னென்னலாம் விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக போவது செல்ஃபோனு, சார்ஜரு, இந்த எலக்ட்ரிக்கல் இந்த இதெல்லாம் பொருளெல்லாம். குறையிறதுக்கு எது வாய்ப்பு இருக்குன்னா பெட்ரோல், டீசல் சொல்லிக்கிறாங்க, தங்கம்லாம் சொல்லியிருக்கிறாங்க. குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம்ப்பா, எம்எஸ்எம்இன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? எம்எஸ்எம்இ சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை. இதுக்கு 15,700 கோடியை ஒதுக்கியிருக்கிறாங்க. இது போன வருஷத்தினுடைய ஸ்கீம்ஸை விட 2 டைம்ஸ் அதிகமாக எம்எஸ்எம்இக்கு அவங்க கொடுத்துருக்குற அமௌண்ட்டு. அதே மாதிரி தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கிறாங்கல்ல, அங்கே வேலை செய்யறோட நலத்திட்டத்திற்காக, எஸ்பெஷலி எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா அசாம், வெஸ்ட் பெங்கால் தான் டீ அதிகமாக அங்கே தானே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும். குறிப்பாக அந்த பகுதியில் வேலை செய்யக்கூடிய விமன், பெண்கள், அவங்களோட நலனை பாதுகாக்க வேண்டும். ப்ளஸ்ஸு அவங்களுடைய குழந்தைகள், அவங்களுடைய சில்ட்ரன், இது ரெண்டுத்தையும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தில் என்ன பண்ணுறாங்க, ஒரு 1000 கோடி இதுக்காக ஒதுக்கியிருக்கிறாங்க. குறிப்பாக அசாம் மற்றும் வெஸ்ட் பெங்கால் பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் அவர்களின் குழந்தைகளின் வாழ்க்கை நிலையை, கல்வி நிலையை முன்னேற்றுவதற்காக 1000 கோடியில் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ஸ்கெடியூல்டு ட்ரைப், எஸ்டி மக்களுக்காக 750 பள்ளிகள், உண்டு உறைவிட பள்ளிகள், உருவாக்கப்படும். ஏகலைவா அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்கு பேர் ஏகலைவா. ஸ்கெடியூல்டு ட்ரைப் 750 ஸ்கூல்ஸ், பேர் வந்து ஏகலைவா. இது எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கெங்கெல்லாம் பஸ்லாம் போகலையோ, எங்கெங்கெல்லாம் மலைவாழ் மக்கள் அதிகமாக இருக்காங்களோ, மலைப்பகுதிகளில் அதிகமாக இந்த மாதிரி இடத்துல அதிகமாக செலவு பண்ணுறாங்க. இது எதுனா பண்ணுமா, மலைவாழ் மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏகலைவா ஸ்கூல்ஸ். சரிங்களா? பிரதமர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பட்ஜெட்டை வந்து சுய சார்பு பார்வையுடன் தயாரிக்கப்பட்டது. அதாவது செல்ஃப் ரிலையன்ஸ், தமக்கான பொருளை நாமளே உற்பத்தி பண்ணணும், நாம் நம்மளை மட்டுமே சார்ந்திருக்கணும், மற்றவனை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் இதுக்கு வந்து ஒரு சிறப்பு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காரு. போக போக தான் தெரியும். அடுத்து டிஃபென்ஸுக்கு ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட் இல்லையா, டிஃபென்ஸுக்கு 4.78 lakh crore. பாதுகாப்பிற்காக 4,78,000 கோடியை ஒதுக்கியிருக்காங்க. இதெல்லாம் போக முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய தனியார் நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அந்த நிறுவனங்களுடைய பங்குகளை விற்று அதன் மூலமாக இந்திய அரசை வந்து சிறப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு முறைகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. எவ்வளோ விஷயங்கள் முடியுமோ அவ்வளோ விஷயத்தை செஞ்சு நம்ம வந்து இந்தியாவுக்கு வந்து வருமானத்தை ஈற்றுவோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ரைட். ஸோ முக்கியமான விஷயம் நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இதில் தமிழ்நாட்டுக்குன்னு பார்க்கும் பொழுது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடற்பாசி பூங்கா உருவாக்குறாங்க.
குறிப்பாக தமிழ்நாடுக்கு. இதில் தமிழ்நாடை பற்றி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கடற்பாசி பூங்கா உருவாக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஹைவேஸ், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1,03,000 crore 3,30,000 கோடியை வந்து இதுக்காக ஒதுக்கியிருக்கிறாங்க. 1,03,000 கோடியை தேசிய நெடுஞ்சாலைக்காக ஒதுக்கியிருக்கிறாங்க. பிறகு மெட்ரோ, சென்னை மெட்ரோக்காக 118.9 கிலோமீட்டர் தொலைவுக்கு பண்ண போகிறாங்களாம். இதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னா 63,246 கோடி. முக்கியமான விஷயம், சென்னை உட்பட, சென்னை +4 டோட்டலாக 5 இடங்களில் மீன்பிடி துறைமுகங்கள் பொருளாதார செயல்பாட்டு மையங்கள் மேம்படுத்தப்படும். எக்கனாமிக் ஜோன் இதை டெவலப் பண்ண போகிறாங்க. இதே மாதிரி மதுரையிலேருந்து கேரளாவில் ஒரு பகுதி வரைக்கும் என்ன பண்ண போகிறாங்களா, புதிய பொருளாதார மேம்பாட்டு வசதிகளை மேம்படுத்த போகிறாங்க. மெப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? மெப்ஸு நம்ம இதில் மெட்ராஸில் வந்து சானிட்டோரியம் இருக்குது, மெப்ஸ்ன்னு சொல்லிட்டு. தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக ஒரு பகுதி. அதெல்லாம் ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறது, சேவை வசதிகளை செய்கிறது, இது எல்லாமே ரைட். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸுக்கு என்ன பண்ண போகிறாங்களாம், பல லட்சம் கோடிகளை செலவு பண்ணுறாங்க. ஒட்டுமொத்தமாக இந்திய அரசு நேற்று வெளியிட்ட நிதிநிலை அறிக்கையில் முக்கியமான சுவாரஸ்யமான சம்பவங்களை நம்ம பார்த்துருக்குறோம். இதை தாண்டி இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. இது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். முக்கியமானதை மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ லைவ் வாட்ச் பண்ணுறவங்க மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அது மாதிரி ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ரைட்டுங்களா? நாளைக்கு ஆஃப்டர்நூன் 3 o'clock நம்ம என்டிபிசி ரிவ்யூ, அது என்டிபிசியை பற்றி ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ரைட்டுங்களா? ஸோ திரும்பவும் சொல்கிறேன், இந்த என்டிபிசியில் எக்ஸாம் சில பேர் டஃப்பாக இருக்குது, ஈஸியாக இருக்குது, மாட்ரேட்டாக இருக்குது, என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் கவலைப்படாதீங்க. நீங்கள் படிச்சிருக்கீங்க இல்லையா, அதுக்கு எக்ஸாம் எழுதுங்க. ரிசல்ட் வரட்டும், பார்த்துக்கலாம். ரைட்? ஸோ பேச்சஸ் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா, இப்போ நம்ம இலக்கிய மேம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜியாகிரஃபி யூனிட் 8 எடுக்கிறாங்க. அதே மாதிரி சுரேஷ் சார் வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் யூனிட் 9 எடுக்கிறார். நானும் பாலிட்டி அண்ட் எக்கனாமிக்ஸ் எடுக்கிறேன் டிஎன்பிசி குரூப் 2ல். உங்களுக்கு ஏதாவது இந்த பேச்சஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த Y262 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஃபைன். இது மெகா தொகுப்பு. இது வந்து குரூப் 2க்கான செப்பரேட் பேட்ச்சு. அதே மாதிரி இது குரூப் 4க்கான இண்டிவிஜுவல் பேட்ச். குரூப் 4 குரூப் 2 ரெண்டுத்துக்குமே பொருந்தும். 2 and 4 ரெண்டுத்துக்குமே பொருந்தும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு ஆஃப்டர்நூன் 3 மணிக்கு பார்க்கலாம். மகிழ்ச்சி.